Hi guys, welcome to Tamil Tutorial. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா காமன் கிட் டெர்மினாலஜிஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி என்னென்னா மாஸ்டர் அண்ட் தென் பிரான்ச், ஹெட், கமிட், மெர்ஜ், க்ளோன் அண்ட் தென் புஷ், புல், ஆடு, ஸ்டேட்டஸ், டிஃபரன்ஸ் அண்ட் ரிமோட். ஸோ இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ். ஸோ ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் பற்றியும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ஒன்லைன் டெஃபினிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினாலஜிஸ் வந்து ரெபாசிட்ரிஸ். ஸோ ரெபாசிட்ரி ஆஃப்னா எப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவாங்கன்னா ரெப்போன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஹிஸ்ட்ரி, அந்த ஃபைல்ஸோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். சாரி. ஸோ இந்த ரெபாசிட்ரிஸ் வந்து மேபி ஃபைல்ஸ் இருக்கலாம், ஃபோல்டர்ஸ் இருக்கலாம், எதனால் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெபாசிட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதில் வந்து எல்லா கமிட்ஸ், சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்க இது எல்லாமே நீங்கள் ரெபாசிட்ரிஸில் இருக்கும். அண்ட் தென் இதுதான் நீங்கள் பண்ண வேலை எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுதான ஒரு இடம். அண்ட் தென் இது வந்து எங்கேனாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ உங்கள் லோக்கல் மிஷின் ரிமோட் சர்வரில் இந்த ரெபாசிட்ரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து நாட் எ சர்வர், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் தான். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து நம்ம காப்பி எடுத்து லோக்கல்லையும் ரிமோட் சர்வர்லையும் இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரெபாசிட்ரிஸ் இஸ் நாட் எ சர்வர். அண்ட் தென் ரிமோட். ஸோ ரிமோட் வந்து இது வந்து ஒரு ரெபாசிட்ரி வந்து இன்னொரு ரெபாசிட்ரியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு சிமிலர் யூஆர்எல் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து சென்ட்ரல் சர்வராகவும் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது வந்து அனதர் ரெபாசிட்ரியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே சிஸ்டமில் உள்ள இன்னொரு ரெபாசிட்ரியை கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு க்ளோனிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ க்ளோனிங் இஸ் நத்திங் பட் என்னென்னா ரிமோட் சர்வரில் இருக்க ரெபாசிட்ரியை வந்து உங்கள் லோக்கலில் காப்பி எடுத்து வைக்கிறது தான் க்ளோனிங். உங்கள் லோக்கல் மிஷினில் காப்பி எடுத்து வைக்கிறது. அண்ட் தென் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் க்ளோனிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த க்ளோன் பண்ண ஃபோல்டரு அந்த ரெபாசிட்ரியை வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஸோ அதில் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஒன்றா ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புல். ஸோ நீங்கள் கமிட்ஸ் வேறு யாராவது கமிட் பண்ண சேஞ்சஸ் கோடு வந்து ஸோ ரிமோட் மிஷினில் மாஸ்டரில் எல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே அதில் இருக்குது. பட் ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து உங்கள் லோக்கல் மிஷினில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ உங்களோட ரிமோட் ரெபாசிட்ரிலேருந்து உங்கள் லோக்கல் மிஷினுக்கு சேஞ்சஸ் வர்றதுக்கு வந்து புல்லிங்குவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியாக சேஞ்சஸ் பண்ண இது எல்லாமே ரிமோட் ரெபாசிட்ரியில் இருக்கும். ஸோ ரிமோட்லேருந்து லோக்கலில் காப்பி எடுக்கிறதோட வேலை தான் புல்லுங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புஷ். ஸோ புஷ்ன்றது என்னென்னா உங்களோட லோக்கல் மிஷினில் உள்ள சேஞ்சஸ் எல்லாமே ரிமோட் ரெபாசிட்ரிக்கு நீங்கள் வந்து கமிட் கொடுக்குறத வந்து புஷ்ன்னுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் புல் அண்ட் புஷ். ஸோ புல் வந்து என்னென்னா ரிமோட்லேருந்து லோக்கலில் நீங்கள் சேஞ்சஸ் எல்லாமே லோக்கலில் காப்பி இருக்கிறது வந்து புல். ஸோ புஷ் வந்து என்னென்னா லோக்கல் வந்து ரிமோட்டுக்கு சேஞ்சஸ் எல்லாமே காப்பி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு புஷ். ஸோ இதுதான் ரிமோட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்ஷாட். ஸோ ஸ்னாப்ஷாட் வந்து என்னென்னா இது வந்து ஒவ்வொரு கிட்டோட ட்ராக் உங்கள் கோட் எல்லாமே ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதா இது ஸ்னாப்ஷாட்ஸு. ஸோ அண்ட் தென் வந்து ஒரு ஃபைலோட ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நம்ம வந்து என்னென்ன சேஞ்ச் நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் வந்துட்டு எந்த நேரத்தில் எப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அதே மாதிரி எந்த ஃபைல் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கணும் அது வந்து இதுதான் முடிவு பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸோ நீங்கள் வந்து எப்போனாலும் உங்களோட ஸ்னாப்ஷாட்டை வியூ பண்ணி பார்க்குறது வந்து ஃபைல்ஸ். ஸோ ஃபைல்ஸ் நீங்கள் வந்து எப்போனாலும் திரும்பி ரிவர்ட் பண்ணுறது. ஸோ திரும்பி அந்த ஃபைலில் போய் நீங்கள் வச்சு பார்க்குறது எல்லாமே எப்படின்னா ஸோ ஸ்னாப்ஷாட்னால தான் அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கமிட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து க்ரியேட்டிங் எ ஸ்னாப்ஷாட்டு தான். ஸோ கமிட்ன்றது நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட்டு க்ரியேட் பண்ணுறது தான் கமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பஞ்ச் ஆஃப் கமிட்ஸில் சேர்ந்தது தான் வந்து ஸ்னாப்ஷாட்டு. ஸோ ஒவ்வொரு கமிட்டும் ஒவ்வொரு கோடு ஸ்னாப்ஷாட் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் ஒரு ஃபுல் காப்பி எடுத்துக்கிறோம் உங்களோட கோடு எல்லாமே.
ஸோ அண்ட் தென் இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் எப்போ சேஞ்ச் ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ என்ன கரண்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ஃபைலில் வந்து ஒரு கோடோ இல்லை ஹோல் கோடு நீங்கள் டெலிட் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஒரு ஃபோல்டர் ரிலீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே இந்த கமிட்டில் காட்டிடும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனில் கண்டைன்ஸ் ஆத்தர், டைம் அண்ட் டேட் இருக்கும். எப்போ யார் பண்ணால், எப்போ பண்ணாங்க, என்றைக்கு பண்ணாங்க, ஸோ அந்த இது இருக்கும். அண்ட் தென் இதோட பேரண்ட்டோட ரெபாசிட்டரி வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தென் இதில் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்தலேருந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்லேருந்து நீங்கள் ஏதாவது பிரான்ச் க்ரியேட் பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட பேரண்ட்டோட ரெபாசிட்டரி வந்து அதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதுதான் கம்மிட்டு. ஸோ இது கமிட் வந்து பொதுவான்றது என்னென்னா, ஒரு பேரண்ட் கமிட்டோட ஒரு ரெஃபரன்ஸ் தான் கமிட்ஸு. ஸோ தட் மீன்ஸ் ஸோ மாஸ்டருக்குன்னா, ஸோ மாஸ்டரில் என்ன கமிட் பண்ணுறீங்களோ, ஸோ அதோட ரெஃபரன்ஸ் தான் வந்து கமிட்டில் இருக்கும். ஸோ இது எந்த மாதிரி ரெஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஷ் கோடு வச்சு தான் ஒவ்வொரு கமிட் ரெஃபர் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆஷ் கோடு ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஸோ பேரண்ட் கமிட்டுக்கு நம்ம வந்து கோடை வந்து புஷ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டு. ஸோ இது வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோம். ஸோ மோஸ்ட் ரீசெண்டாக என்ன கமிட் பண்ணியிருக்காங்க ரெபாசிட்ரியில், ஸோ அது வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஹெட்டுன்றது. ஸோ இது எப்போவுமே ட்ரூவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, ஸோ இது வந்து ரெஃபரன்ஸோட கரண்ட் பிரான்ச் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் மாஸ்டருக்கு வந்து எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்து மாஸ்டருக்கு வந்து அந்த ஃபைல் சேஞ்சஸ் எல்லாமே கமிட் பண்ணது எல்லாமே மாஸ்டருக்கு மூவ் பண்ணுறது வந்து இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டுன்றதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்த கமிட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த கமிட்ஸோட ரெஃபரன்ஸ் இந்த ஹெட்டில் இருக்கும். ஸோ ஹெட்லேருந்து மாஸ்டருக்கு போகும். ஸோ இதுதான் ஹெட்டோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ். ஸோ பிரான்ச்சஸ் வந்து என்னென்னா, எல்லா கமிட்ஸும் இந்த ஒவ்வொரு பிரான்ச்சில் நீங்கள் கொடுக்குற கமிட் எல்லாமே இந்த பிரான்ச்சஸில் இருக்கும். அண்ட் தென் நிறையா பிரான்ச்சஸ் இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை பிரான்ச்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் த மெயின் பிரான்ச் எதுனா, இது மாஸ்டர் தான் இதோட மெயின் பிரான்ச் ஒவ்வொரு ரெபாசிட்ரியில். அண்ட் தென் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கமிட்ஸ் வந்து ஒரு பிரான்ச்சில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ரெபாசிட்ரியாக சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிப்பிக்கலாக இதோட ப்ராஜெக்ட் கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ மாஸ்டர் இருக்கும், மாஸ்டரில் வந்து ஹெட் இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கமிட்ஸு, இது பிரான்ச்சஸ் எல்லாமே இதில் இருந்தால் வரும். ஸோ இப்படி தான் இருக்கும் பிரான்ச்சஸ். ஸோ மாஸ்டர் தான் மெயின் பிரான்ச்சு உங்கள் ப்ராஜெக்டில். ஸோ மாஸ்டரோட பிரான்ச்சு வந்து எல்லாத்துக்கும் அதான் மெயின் பிரான்ச்சு. அண்ட் தென் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கமிட்டுக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பிரான்ச்சு, ஒவ்வொரு கமிட்டு, ஸோ எல்லாமே லாஸ்ட்டில் வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பிரான்ச்சு மாஸ்டரில் தான் போய் விழுகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போல்லாம் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிட்டீங்களோ அது எல்லாமே இந்த மாஸ்டர் கமிட்டில் தான் நம்ம புஷ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களோட மெயின் பிரான்ச் இல்லை ஆக்சுவல் கோடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாஸ்டர் பிரான்ச்சில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுதான் மாஸ்டர். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ மாஸ்டரில் தான் எல்லா நீங்கள் கமிட் பண்ண கோடு எல்லாமே இதில் தான் இருக்கும். எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஃபுல் கோடு, ஐ மீன் எந்த ஒரு பக்கும் இல்லாமல் இல்லை டெஸ்ட் பண்ண கோடு இது எல்லாமே ஃபுல் ப்ரொடக்ஷன் ரெடி கோடு வந்து இந்த மாஸ்டரில் தான் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம கிட்டோட காமன் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.